அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எண்ணகம் சேனல். நான் உங்கள் எட்வின். அன்பிற்குரியவர்களே, 50 பேர் கொண்ட ஒரு குழு சுற்றுலா செல்ல தயாராகி கொண்டிருந்தது. சுற்றுலா செல்வதற்கான நேரமும் வந்தது. அவங்க ட்ரெயினை பிடிச்சி முதல் சுற்றுலா தலத்திற்கு சென்றார்கள். அன்றைக்கே போய் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 3 நாள் அவங்க அந்த சுற்றுலா ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. டூர் போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அன்றைக்கி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க தங்குற இடத்துக்கு வந்திருந்தாங்க. அது தங்குற இடத்துக்கு வந்திருந்த உடனே அவங்களுக்காக சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு தூங்குறதுக்காக எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா பெட்டு கிட்டத்தட்ட 50 பேருக்கு லக்ஸரியான பெட்டுங்க லைனாக இருக்குது. ஏசி எல்லாமே கம்ப்ளீட்டடாக இருக்குது. எல்லோருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா பெட்டில் பார்த்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒருத்தர் மட்டும் அந்த பெட்டில் இருந்த பெட்ஷீட்டை எடுத்து போட்டு தன் தரையில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டார். இதை அங்கே இருந்த மேற்பார்வையாளர், அதாவது அந்த அந்த குரூப்புக்கு யாரோ ஒருத்தவங்க ஒரு இதுவாக இருப்பாங்க இல்லையா, சூப்பர்வைசர் மாதிரியோ இல்லை கண்காணிக்கிற மாதிரியோ ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்தாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க ரெஃப்ரெஷ் ஆகணும். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து நம்ம செகண்ட் டே டூருக்கு அவங்க, அதாவது செகண்ட் டே எங்கேம்மா சுற்றி பார்க்க போகிறாங்களோ அந்த இடத்தெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும். ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்களுக்கு காமனாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டவல் ஒன்றும் சோப்பு ஒன்றும் வழங்கப்படுது. அது ஒரே பிராண்டு சோப்பு. எல்லாருமே வாங்கினாங்க. குளிக்கிறவங்க குளித்தாங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கினாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் அந்த சோப்பை வாங்க மறுக்கிறாரு. எனக்கு இந்த சோப்பு வேணாம், இதை வேறு யாருக்கா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. இதையும் அந்த மேற்பார்வையாளர், அதாவது சூப்பர்வைசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பார்க்குறாரு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அந்த சோப்பை வாங்கிக்கல. அவர் தன்னோட முகத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா தண்ணி எடுத்து நிறைய தண்ணிங்களை ஊற்றி நல்லா அலம்பி முகத்தை நல்லா கிளியராக்கி அந்த டவலை மட்டும் வாங்கிக்கினார், தொடச்சிக்கினார். அடுத்து காலையில் அவருக்கு உணவு, அதாவது காலையில் எல்லாருக்கும் உணவு வழங்கப்படுகிறது. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காமனாக ஒரு இட்லின்னு வச்சுப்போம். அந்த இட்லியை எல்லாருமே சாப்பிட்றாங்க. அவர் மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இட்லியை சாப்பிடல, வெறுமனே தண்ணி குடிக்கிறார். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சூப்பர்வைசர் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு, ஏன் இந்த டூர் உங்களுக்கு பிடிக்கலையா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இப்போது நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக நீங்கள் கொடுக்குற உணவை சாப்பிட்றேன் அப்படின்னா உங்களுக்காக ஒரு முகமூடியை நானே போட்டுக்கிறேன். அதே மாதிரி வேற ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க அந்த சோப்பு, அதாவது அந்த எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நானும் அதே சோப்பை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க எல்லாருக்காகவும் இன்னொரு முகமூடியை நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி எல்லோரும் பெட்டில் படுத்துக்கிறாங்க, நானும் படுத்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் படுத்துக்கிறேன் அப்படின்னா அவங்க எல்லாருக்காகவும் நான் இன்னொரு முகமூடியை அணிஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக நான் எத்தனை முகமூடியை அணிகிறது, அதனால் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாத வகையில் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சிம்பிளாக முடிக்கிறார்.